بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய வகுப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. அந்த வகையில் 7வது வகுப்பை நாம் தொடர்கிறோம். இதற்கு முன்பு கற்பித்தலினுடைய சிறப்புகள் என்கின்ற தலைப்பின் கீழ் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களின் வாயிலாக என்ன சொல்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்த்தோம். இப்போது சஹாபாக்களும் இமாம்களும் கற்பித்தலினுடைய சிறப்புகள் குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பமாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மன் ஹத்தஸ பி ஹதீஸின் ஃபஉமில பிஹி ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி மன் அமில ذلكல் அமல். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார், அந்த ஹதீஸை கேட்டவர் ஒரு அமல் செய்கிறார் அப்படின்னா அந்த அமல் செஞ்சவருக்கு அல்லாஹ் எந்த கூலியை வழங்குறானோ அதே கூலியை அந்த ஹதீஸை அறிவித்தவருக்கும் வழங்குகிறான் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இதே செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, அத்தால்லு அலல் ஹைர் கஃபாஇலிஹி என்பதாக சொன்னாங்க. நல்ல காரியங்களை போதித்தவர் அதை செய்யக்கூடியவரை போன்றுதான் என்பதாக சொன்னாங்க. அப்போ ஒரு செய்தியை நம்ம சொல்லும்போது அதை கேட்டு அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எந்த கூலியை வழங்குகிறானோ அதே கூலியை அந்த இல்மை போதித்தவருக்கும் வழங்குகிறான் என்பது இந்த உம்மத்திற்கே கிடைத்த சிறப்புகளில் ஒன்று. அந்த அடிப்படையில் தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸை ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த ஹதீஸை கேட்டவர் அமல் செய்கிறாருன்னா அமல் செஞ்சவருக்கு எந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறானோ அதே கூலியை அந்த ஹதீஸை அறிவித்தவருக்கும் வழங்குகிறான் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, முஅல்லிமுன் நாஸி அல் ஹைர் யஸ்தக்ஃபிர் லஹு குல்லு ஷைஇன் ஹத்தல் ஹூத ஃபில் பஹர். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மக்களுக்கு நலவானவைகளை போதிக்கக்கூடியவருக்காக வேண்டி அனைத்து ஜீவராசிகளும் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் வரை அனைத்தும் இஸ்திக்ஃபார் செய்கிறது என்பதாக சொல்கிறாங்க. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒருவருக்காக வேண்டி அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குமார்கள் அருளுக்காக வேண்டுகிறார்கள், வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அவருடைய அருளுக்காக வேண்டி வேண்டுகிறது, புற்றில் இருக்கக்கூடிய எறும்புகளிலிருந்து கடலில் வாழக்கூடிய மீன்கள் வரை அனைத்தும் அவருடைய அருளுக்காக வேண்டி துஆ செய்கிறது என்பதாக சொன்னாங்க. இங்கே ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை தான் சொல்கிறாங்க, கடலில் வாழும் மீன்கள் உள்பட அனைத்தும் மக்களுக்கு நலவானவைகளை போதிக்கக்கூடியவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறது என்பதாக சொன்னார். மேலும் அறிஞர்கள் சொல்வதாக இமாம் அவங்க குறிப்பிடுறாங்க, அல் ஆலிமு யதுகுலு ஃபீமா பைன அல்லாஹி வ பைன ஹல்கி ஃபல்யன்துர் கைஃப யதுகுல். ஒரு அறிஞர் இருக்கிறாரே, இவர் படைத்த ரப்புல் ஆலமீனிற்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடியவராவார், அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனித்து கொள்ளட்டும் என்பதாக சொல்கிறாங்க. படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடியவர்கள் அறிஞர்கள், அவர்கள் அங்கே இருந்து கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இடையில இருக்கிறோம், நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத கவனித்து செயல்படட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கற்றறிந்த அறிஞருடைய பொறுப்பு என்ன? படைத்தவனை பற்றிய கல்வியை படைப்பினங்களுக்கு போதிப்பது தான் கற்றறிந்த அறிஞரினுடைய கடமை என்கின்ற அடிப்படையில் இந்த செய்தி சொல்லப்படுவதை நம்ம பார்க்குறோம். இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவங்க அஸ்கலான் அப்படிங்கிற ஊருக்கு வராங்க. வந்து அந்த ஊரில் கொஞ்ச நாள் தங்குறாங்க. ஒலா எஸ் அலுஹு இன்சானுன், ஒருவரும் அவங்க கிட்ட போய் எந்த விஷயத்தையுமே கற்றுக்கல. சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, அக்திரூலி ல அஹ்ருஜ மின் ஹாதல் பலத், இந்த ஊரிலிருந்து நான் வெளியே போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஹாதா பலதுன் யமூது ஃபீஹி அல் இல்ம், இந்த நகரம் இருக்கிறதே கல்வி மரணமாகக்கூடிய நகரமாக இருக்கிறது என்பதாக சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க. சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவங்க பெரிய முஹத்திஸ், பல நூறு மாணவர்களுக்கு ஹதீஸை சொன்ன பெரிய மாமேதை. அவங்க அஸ்கலான் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க. வந்தால் அந்த ஊர் மக்கள் யாருமே
இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட போய் ஒரு சந்தேகத்தை கேட்கல, இல்மு குறித்த விளக்கத்தை கேட்கல. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த ஊர் கல்வி மரணமாகக்கூடிய ஊராக இருக்கிறது, இந்த ஊரிலிருந்து வெளியேறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, கல்வி போதிப்பதனுடைய சிறப்புகளை அறிந்தவர்களாக கல்வியை உலகத்தில் நிலைபெறச் செய்ய வேண்டும் என்கின்ற பேராசையில் தான் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். ஹஸரத் அத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, தகல்து அலா சயீத் இப்னுல் முஸய்யிப் வஹுவ யப்கி ஃபகுல்து மா யுப்கீக ஃபகால் லைஸ அஹதுன் யஸ்அலுனி அன் ஷை. ஹஸரத் அத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட போனேன். அப்போ அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, என்கிட்ட மக்கள் எதை பற்றியும் கேட்கறது இல்லை என்பதாக சொல்லி அழுதார்கள் என்பதாக சொல்கிறான். இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லா எவ்வளோ சிறந்தவங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை தாஜுத் தாபிஈன் என்பதாக சொல்லுவாங்க. சகாபாக்களிலேயே ஆக சிறந்தவர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. தாபிஈன்களிலேயே சிறந்தவர்கள் யார்? இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லா அவங்க. தலை சிறந்த 2 சகாபாக்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும். அதே மாதிரி தலை சிறந்த தாபிஈன்கள் தான் இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லா அவங்களும் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்களும். அப்படி உயர்ந்த நிலையில் இருந்த இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லா அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. ஹஸரத் அத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சஹாபி. அவங்க சொல்கிறாங்க, நான் இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட போனேன். அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, யாரும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்கறது இல்லை, எதையும் கற்றுக்கிறது இல்லை என்பதாக சொல்லி அழுதாங்க என்பதாக ஹஸரத் அத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை சிந்தனையில் வச்சுக்கிட்டே வரணும். நம்ம எந்த தலைப்பு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், கற்பித்தலினுடைய சிறப்பு, கல்வியை போதிப்பதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத குர்ஆனுடைய வசனங்களிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும் நம்ம பார்த்தோம். இப்போ சஹாபாக்களினுடைய கூற்றுகளிலிருந்தும் இமாம்களுடைய கூற்றுகளிலிருந்தும் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அந்த அடிப்படையில் இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லா அவங்க போதிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை என்பதாக ஏங்கி அவர்கள் அழுகிறார்கள். ஏனென்று சொன்னால், கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மக்களிடத்தில் குறைந்து கொண்டே போகிறது. அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. வகால பஅதுல் உலமா, அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல் உலமா சுருஜுல் அஸ்மினா, அறிஞர்கள் காலத்தினுடைய விளக்குகளாவார்கள். குல் வாஹிதின் மிஸ்பாஹு ஜமானிஹி, ஒவ்வொரு அறிஞரும் அக்காலத்தினுடைய விளக்காவார்கள். யஸ்தலீஉ பிஹி அஹ்லுல் அஸ்ரி, அக்காலத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த அறிஞர்களை கொண்டுதான் ஒளி பெறுகிறார்கள் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, லௌலல் உலமா லஸாரன் நாசு மிஸ்லல் பஹாயிம், கல்வி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் எல்லாம் மிருகங்களை போன்று ஆகிவிடுவார்கள் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இதை சொல்லிட்டு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அன்னஹும் பித்தஅலீமி யுக்ரஜூன அன்னாசு மின் ஹத்தில் பஹீமியதி இலா ஹத்தில் இன்சானியா, இந்த கல்வியை கொண்டுதான் மிருகத்தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு மனிதன் மாறுகிறான் என்பதாக சொல்றான். இந்த கல்வியை கொண்டுதான், இந்த அறிவை கொண்டுதான் தன்னுடைய உரிமை என்ன, தன்னுடைய கடமை என்ன, தான் ஏன் படைக்கப்பட்டோம், தான் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, என்னுடைய முடிவு என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் ஒருவன் மனிதனாக வாழ முடியும் இல்லையா? அதனால இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இந்த அறிவை கொண்டுதான் மனிதன் மிருகத்தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு அவன் மாறுகிறான் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இன்னலி ஹாதல் இல்மி ஸமனன், கல்விக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதாக ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. கீல், அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஒமா ஹுவ, அந்த மதிப்பு என்ன என்பதாக கேட்கப்பட்டது. அப்ப ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன் ததஅஹு ஃபீமன் யுஹ்சினு ஹமலஹு வலா யுضيعஹு, கல்வியை அழகிய முறையில் சுமந்து அந்த கல்வியை எந்த வகையில் வீணாக்காதவர்கள், அப்படிப்பட்டவர்களிடத்தில் இந்த கல்வியை போதிப்பதுதான் அந்த கல்வியினுடைய மதிப்பு என்பதாக ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இமாம் யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அல் உலமாஉ அர்ஹமு பி உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஆபாஇஹிம் வ உம்மஹாதிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளிலேயே ஆக இரக்கம் கொண்டவர்கள் அறிஞர்கள் தான் அவர்களுடைய பெற்றோர்களை விட என்பதாக சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. அப்ப இமாம் யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, லி அன்ன ஆபாஅஹும் வ உம்மஹாதிஹிம்
யஹ்ஃபதூனஹும் மின் நாரித் துன்யா வஹும் யஹ்ஃபதூனஹும் மின் நாரில் ஆஹிரா. பெற்றோர்களை பொறுத்தவரை அவர்கள் உலகத்தினுடைய சிரமங்களிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை காக்கிறார்கள். ஆனால் அறிஞர்கள் நாளை மறுமையினுடைய நெருப்பிலிருந்து மக்களை காக்கிறார்கள். எனவே இவர்களின் மீது அதிகம் அக்கறை உள்ளவர்கள், அதிகம் பொறுப்புள்ளவர்கள், அதிகம் இரக்கம் கொள்ளக்கூடியவர்கள் அறிஞர்கள் தான் என்பதாக சொல்றான். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க? இந்த உலகத்தினுடைய கஷ்டத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, உலகத்தினுடைய தீங்குகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருவாங்க. ஆனால் அறிஞர்கள் நாளை மறுமை நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தருகிறார்கள். எனவே அவர்கள்தான் அதிக பொறுப்புள்ளவர்கள் என்பதாக இமாம் யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவ்வலுல் இல்மி அஸ்ஸம்த் சும்ம அல் இஸ்திமா சும்ம அல் ஹிஃப்ல் சும்ம அல் அமல் சும்ம நஷ்ருஹு. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கல்வியினுடைய ஆரம்ப நிலை மௌனமாகும், பிறகு அதை செவியுறுவதாகும், பிறகு அதை மனனம் செய்வதாகும், பிறகு அதை அமல் செய்வதாகும், பிறகு அதை பரப்புவதாகும் என்பதாக சொல்றாங்க. கல்விக்கு பல கட்டங்கள் இருக்கு. கல்வியினுடைய ஆரம்ப நிலை மௌனம், அடுத்த நிலை அதை செவியேற்பது, அடுத்த நிலை அதை மனனம் செய்வது, அடுத்த நிலை அதை அமல் செய்வது, அடுத்த நிலை அதை பிறருக்கு போதிப்பது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. மேலும் சொல்றாங்க, ரொம்ப அழகான வாசகம், அல்லிமி இல்மக மை யஜ்ஹல் வ தஅல்லிம் மிம்மை யஅலம் ஃபஇன்னக இதா ஃபஅல்த ذلك அலிம்த மா ஜஹில்த வ ஹஃபில்த மா அலிம்த. யார் அறியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய கல்வியை போதியுங்கள், உங்களுக்கு எது தெரியவில்லையோ அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதை சரியாக செய்தால் நீங்கள் அறியாதவைகளை கற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் கற்றவைகளை பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்பதாக சொல்றாங்க. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அதாவது அறியாதவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அறிந்தவர்களிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்தால் அறியாதவைகளை தெரிந்து கொள்வீர்கள், அறிந்தவைகளை பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்பதாக சொல்றாங்க. பொதுவாக நமக்கு ஒரு இல்மு தெரியுது அப்படின்னா அந்த இல்மை தெரியாதவங்களுக்கு போதிச்சோம் அப்படின்னு சொன்னா அது மறக்காது. சில விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா வீட்டில் போய் மதரசால நடந்ததை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. எந்த குழந்தைலாம் வீட்டில் போய் சொன்னிச்சோ அந்த குழந்தை அடுத்த வாரம் வந்த உடனே நான் போன வாரம் சொன்னதை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா கரெக்டாக சொல்லிடும். எந்த குழந்தை சொல்லுதோ அந்த குழந்தை வீட்டில் சொன்னிச்சுன்னு அர்த்தம், எந்த குழந்தை சொல்லலையோ அந்த குழந்தை வீட்டில் போய் சொல்லலைன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் அது அறியாதவர்களுக்கு கற்றுத்தந்து அறிந்தவர்களிடத்திலிருந்து நீங்கள் கற்றால் நீங்கள் அறியாதவைகளை கற்றுக்கொள்வீர்கள், அறிந்தவைகளை பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எதுவெல்லாம் கூற்றுகளாக இருக்குதோ அதை அரபியை வாசிச்சுட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யஹ்யா உலூமுத்தீனுடைய பிடிஎஃப் நம்ம யூடியூப் லிங்க்ல இருக்கு. அதை டவுன்லோடு பண்ணி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க அதை வரிசையாக பாடமாக பார்த்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் கூற்றுகளாக இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம அரபியை வாசித்து நம்ம சொல்கிறோம். பெரிய ஹதீஸ்களாக இருக்கிறத வேண்டாம் அரபி வாசிக்காமல் நம்ம டைரெக்டாக தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கல்வி கற்பது கற்பிப்பது இதனுடைய சிறப்புகள் குறித்து ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். மேலும் இந்த செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்தும் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, இவங்களுடைய கருத்து எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரசங்கம் ஒன்று செய்கிறாங்க. ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யார் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு சுவர்க்கத்தில் உலமாக்களினுடைய தலைவர் சையதுல் உலமா ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. பெண்களின் தலைவி ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இளைஞர்களுடைய தலைவர்கள் யாரு? ஹஸரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இவங்க இளைஞர்களினுடைய தலைவர். சையது ஷுஹதா, ஷுஹதாக்களினுடைய தலைவர் ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அறிஞர்களினுடைய தலைவர் யாரு? ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போதே மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி நியமனம் செய்யப்பட்டவர்கள் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. யமன் தேசத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அனுப்பும்போது சில அற்புதமான உபதேசங்களை செஞ்சு அனுப்புனாங்க. நீங்கள் அங்கே போய் அந்த மக்களுக்கு எப்படி தலைமை தாங்கணும், அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு உபதேசம் செஞ்சு அனுப்புனாங்க. அவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி கல்வியினுடைய சிறப்பையும் அதை கற்றுக்கொள்வதனுடைய சிறப்பையும் அதை போதிப்பதனுடைய சிறப்பையும் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அந்த பிரசங்கத்தில் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, தஅல்லமுல் இல்ம், கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்,
ஃபஇன்ன தஅல்லுமஹு லில்லாஹி ஹஷ்யத்துன். கல்வி இருக்கிறதே இது பயபக்தியாகும். வ தலபஹு இபாதத்துன். கல்வியை தேடுவது ஒரு வணக்கமாகும். வ முதாரசதஹு தஸ்பீஹுன். கல்வியை போதிப்பது தஸ்பீஹாகும். வல் பஹ்ஸ அன்ஹு ஜிஹாதுன். கல்வியை ஆய்வு செய்வது ஜிஹாதாகும். வ தஅலீமஹு லிமன் லா யஅலமுஹு ஸதகத்துன். அறியாதவர்களுக்கு கல்வியை போதிப்பது தர்மமாகும். வ பத்லஹு லி அஹ்லிஹி குர்பத்துன். தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கல்வியை செலவு செய்வது இறை நெருக்கமாகும். வஹுவல் அனீசு ஃபீ வஹ்தி. தனிமையில் இருக்கக்கூடியவருக்கு கல்வி என்பது தோழனாகும். வஸாஹிபு ஃபீ ஹல்வதி. தனித்திருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு துணையாகும். வத்தலீலு அலத்தீன். மார்க்கத்திற்கு கல்வி ஒரு ஆதாரமாகும். வல் முஸப்பிரு அல ஸர்ராஇ வத்தர்ரா. சிரமத்தில் இருக்கக்கூடியவருக்கு சகிப்புத்தன்மையை தரக்கூடியது, செழிப்போடு இருக்கக்கூடியவருக்கு கட்டுப்பாட்டை தரக்கூடியது கல்வி. வல் வசீரு இந்தல் அஹில்லா. நண்பர்களுக்கு இடையே அது ஒரு தலைவராகும். வல் கரீபு இந்தல் குரபா. அந்நியர்களுக்கு மத்தியில் அது நெருக்கத்தை தரக்கூடியதாகும். ஒ மனாரு சபீலில் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய பாதைக்கு அது ஒரு ஒளியாகும். யர்ஃபஉல்லாஹு பிஹி அக்வாமன் ஃபயஜஅலுஹும் ஃபில் கைர் காதத்தன் சாதத்தன் ஹுதாத்தன் யுக்ததா பிஹிம். அறிஞர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உயர்த்துகிறான். மேலும் அவர்களை தலைமை தாங்கக்கூடியவர்களாகவும் வழிநடத்தக்கூடியவர்களாகவும் பலராலும் பின்பற்றப்படக்கூடிய நேர்வழி காட்டக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குகிறான். அதில்லதன் ஃபில் கைர். நலவானவைகளை தூண்டக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குகிறான். துக்தஸ்ஸு ஆசாருஹும் வ துர்மகு அஃஆலுஹும். அவர்களுடைய அடிச்சுவடுகள் பின்பற்றப்படுகிறது, அவர்களுடைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுகிறது. வ தர்கபுல் மலாயிகத்து ஃபீ குல்லதிஹிம் வ பி அஜ்னிஹதிஹா தம்ஸஹுஹும். மலக்குமார்கள் அவர்களினுடைய தோழமையை ஆசைப்படுகிறார்கள், தங்களுடைய இறக்கைகளை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். வ குல்லு ரத்பின் வ யாபிஸின் யஸ்தக்ஃபிர் லஹும். கடலில் இருக்கக்கூடியவைகள் திடலில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறது. ஹத்தல் ஹைதானுல் பஹர் வ ஹம்மாதுஹு. கடலில் வாழக்கூடிய மீன்களிலிருந்து திமிங்கலம் வரை அனைத்தும் அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறது. வ சிபாஉல் பர்ரி வ அன்ஆமுஹு. திடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் கால்நடைகள் உள்பட அனைத்தும் அவருக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கிறது. வஸ்ஸமாஉ வ நுஜூமுஹா. வானம், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கூட அவருக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்கிறது. லிஅன்னல் இல்ம ஹயாத்துல் குலூபி மினல் உம்யா. நிச்சயமாக இந்த கல்வி இருக்கிறதே இது குருட்டுத்தனத்தை நீக்கி உள்ளத்தினுடைய உயிராகும். வ நூருல் அப்சாரி மினல் துல்ம். இருட்டை நீக்கி பார்வையின் ஒளியாகும். வ குவ்வத்துல் அப்தானி மினல் துஅஃப். பலவீனத்தை நீக்கி உடலினுடைய பலமாகும். வ யப்லகு பிஹில் அப்து மனாசிலல் அப்ராரி வ தரஜாத்தில் உல்யா. ஒரு அடியான் இந்த கல்வியை கொண்டுதான் உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறான், உயர்ந்த தரஜாத்துகளை அவன் பெறுகிறான். அத்தஃபக்குரு ஃபீஹி யஅதுலு பிஸ்ஸியாம். கல்வியை ஆழமாக சிந்திப்பது நோன்பு நோற்பதற்கு சமமானதாகும். வ முதாரஸதுஹு பில் கியாம். அதை மக்களுக்கு போதிப்பது வணக்க வழிபாடுகளுக்கு சமமானதாகும். பிஹி யுதாஉல்லாஹு அஸ்ஸ வஜல். இந்த கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் வழிபடப்படுகிறான். வ பிஹி யுஅபத். அதை கொண்டுதான் அல்லாஹ் வணங்கப்படுகிறான். வ பிஹி யுவஹத். அதை கொண்டுதான் அவன் தனித்தவனாக்கப்படுகிறான். வ பிஹி யுமஜ்ஜத். அதை கொண்டுதான் அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்படுகிறான். வ பிஹி யுதரவ்வா. அதை கொண்டுதான் அல்லாஹ் அச்சம் கொள்ளப்படுகிறான். ஒபிஹி தூசலுல் அர்ஹாம். அந்த கல்வியை கொண்டுதான் உறவுகள் இணைக்கப்படுகிறது. ஒபிஹி யுஅரஃபுல் ஹலாலு வல் ஹராம். ஆகுமாக்கப்பட்டவைகள் தடுக்கப்பட்டவைகள் அனைத்தும் கல்வியை கொண்டுதான் அறியப்படுகிறது. வஹுவ இமாமுன் வல் அமலு தாபிஉஹு. இல்ம் வழி நடத்தக்கூடியது, அமல் அதை தொடர்ந்து வரக்கூடியது. யுல்ஹமுஹு ஸுஅதா வ யுஹ்ரமுஹுல் அஷ்கியா. நர்பாக்கியவான்கள் கல்வியோடு இணைக்கப்படுகிறார்கள், துர்பாக்கியசாலிகள் அதிலிருந்து விளக்கப்படுகிறார்கள் என்பதாக இது ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குத்துபா. எவ்வளோ அழகான குத்துபா பாருங்க. இது அப்படியே அரபி இல்லாமல் தமிழில் அப்படியே வரிசையாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதாவது, கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கல்வியை கற்பது பயபக்தியாகும், அதை தேடுவது வணக்கமாகும், அதை போதிப்பது தஸ்பீஹாகும், அதை ஆய்வு செய்வது ஜிஹாதாகும். அறியாதவர்களுக்கு கல்வியை கற்றுத்தருவது தர்மமாகும். தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கல்வியை போதிப்பது இறை நெருக்கமாகும். தனிமையில் இருக்கக்கூடியவருக்கு கல்வி ஒரு தோழனாவான். தனித்திருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி ஒரு துணையாகும். மார்க்கத்திற்கு அது ஒரு ஆதாரமாகும்.
சிரமத்தில் இருக்கக்கூடியவருக்கு சகிப்புத்தன்மையை தரக்கூடியதாகும். செழிப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாட்டை தரக்கூடியதாகும். நண்பர்களுக்கு மத்தியில் அது தலைமை தாங்கக்கூடியதாகும். அந்நியர்களுக்கு மத்தியில் அது நெருக்கத்தை தரக்கூடியதாகும். சுவர்க்கத்தினுடைய பாதைக்கு அது ஒரு ஒளியாகும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிஞர்களை எந்த அளவிற்கு உயர்த்துகிறான் என்றால், அவர்கள் வழிநடத்தக்கூடியவர்களாகவும் தலைவர்களாகவும் பின்பற்றக்கூடிய வழிகாட்டிகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் நலவானவைகளை தூண்டக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் அடிச்சுவடுகள் பின்பற்றப்படுகிறது. அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் கண்காணிக்கப்படுகிறது. மலக்குமார்கள் அவர்களினுடைய தோழமைக்காக வேண்டி ஆசைப்படுகிறார்கள். தங்களுடைய இறக்கைகளை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். கடலில் இருக்கக்கூடியவைகள், திடலில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் அவருக்காக வேண்டி மன்னிப்பு தேடுகிறது. மீனிலிருந்து திமிங்கலம் வரை கால்நடைகள் உள்பட அனைத்து ஜீவராசிகளும் வானமும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களும் அவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறது. நிச்சயமாக கல்வி என்பது குருட்டுத்தனத்திலிருந்து அவரை விலக்கி உள்ளத்திற்கு உயிரூட்டக்கூடியது. இருட்டிலிருந்து அவரை நீக்கி பார்வைக்கு ஒளியை தரக்கூடியது. பலவீனத்திலிருந்து அவரை நீக்கி அவருடைய உடலுக்கு வலிமையை தரக்கூடியது. மேலும் இந்த கல்வியை கொண்டுதான் ஒரு அடியான் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைகிறான், உயர்ந்த தரஜாத்துகளை பெறுகிறான். கல்வியை சிந்திப்பது நோன்பு வைப்பதற்கு சமமாகும். கல்வியை போதிப்பது வணக்க வழிபாட்டிற்கு சமமாகும். கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் வழிபடப்படுகிறான். கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் வணங்கப்படுகிறான். கல்வியை கொண்டுதான் அவன் ஒருமைப்படுத்தப்படுகிறான். கல்வியை கொண்டுதான் அவன் கண்ணியப்படுத்தப்படுகிறான். கல்வியை கொண்டுதான் அவன் அச்சம் கொள்ளப்படுகிறான். கல்வியை கொண்டுதான் உறவுகள் இணைக்கப்படுகிறது. கல்வியை கொண்டுதான் ஆகுமாக்கப்பட்ட ஹலால்களும் தடுக்கப்பட்ட ஹராம்களும் அறியப்படுகிறது. கல்வி வழிநடத்தக்கூடியதாகும். செயல்பாடுகள் அதை பின்தொடரக்கூடியதாகும். நற்பாக்கியவான்கள் கல்வியோடு இணைக்கப்படுகிறார்கள். துர்பாக்கியவான்கள் கல்வியை விட்டு விலக்கி வைக்கப்படுகிறார்கள் என்பதாக ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பிரசங்கம் ஒன்று செய்கிறாங்க. இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் இந்த மார்க்கத்தில் இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டதுனால தான் 1500 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு சுத்தமான இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? இந்த திருக்குரானுடைய வசனத்தில் ஒரு ஹர்ஃபு மாறி இருக்கா? திருக்குரானுடைய வசனத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான், சரி. ஹதீஸில் ஒரு ஜபர் மாறி இருக்கா? ஹதீஸில் ஒரு ஜேரு மாறி இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த கல்விக்கு இந்த மார்க்கம் கொடுத்த முக்கியத்துவம் இது. உலகத்தில் எந்த தலைவரின் வார்த்தையும் இந்த அளவுக்கு சிறப்பாக என்ன செஞ்சதில்லை, போதிக்கப்பட்டதில்லை. ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னால் அதில் 2 இருக்குது. அதில் ஒன்று வந்து சனதுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மத்தன்னு சொல்லுவாங்க. சனது மத்தன், சனத் மத்தன், இது 2 சேர்ந்தது தான் ஒரு முழுமையான ஹதீஸ். சனது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இவங்க, அவங்கள்ட்ட இருந்து இவங்கன்னு சொல்லி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்களோ, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவங்களோ, இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா அவங்களோ அது வரைக்கும் வரும். இதுக்கு பேர் சனதுன்னு சொல்லுவாங்க. மத்தன் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வார்த்தையை போதிச்சாங்களோ அந்த வார்த்தை, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, இது வந்து மத்தன். அது வரைக்கும் இருக்குது இல்லையா? அது மத்தனை விட பெருசாக இருக்கும் எது? சனது. சனதுங்கிறது 10 பேர் இருக்கும், 6 பேர் இருக்கும், 4 பேர் இருக்கும், இல்லை மத்தனை விட பெருசு சனது. இந்த சனது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று எல்லா உலகம் பூரா ரொம்ப சங்கையான ஒரு மஜ்லிஸ்களாக நடத்தப்படும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு அபூ தாவூதுன்னு வச்சுக்குவோமே. அபூ தாவூது பாடத்தை நடத்தக்கூடியவங்க அவர்களுடைய மாணவருக்கு தன்னுடைய உஸ்தாதுடைய பேரை சொல்லுவாங்க. அவருடைய மாணவருக்கு அவருடைய உஸ்தாது பேரை சொல்லுவாங்க. உஸ்தாது பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அபூ தாவூது வரைக்கும் எத்தனை பேர் நடத்தினாங்களோ எல்லாருடைய பேரையுமே சொல்லுவாங்க இல்லையா? இப்படியே சொல்லி 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 வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிலிருந்து ஏன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சங்கிலி தொடரை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஹதீஸை வந்து அந்த சங்கிலி தொடரை சொல்லி 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 இன்னைக்கு வரைக்கும் நடத்துவாங்க. இப்போ ஒரு மஜ்லிஸ் ஒன்று நடந்துச்சு, சில சிங்கப்பூருடைய உலமாக்கள் வந்தாங்க. அந்த பாக்கியம் எங்கள் 2 பேருக்கும் கிடச்சிச்சு, நாங்களும் போனோம். என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு பாடம் நடத்தினாங்க. அந்த ஒரே ஒரு ஹதீஸை எங்களுக்கு பாடம் நடத்தினாங்க. நடத்திட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஹதீஸை என்னுடைய உஸ்தாத் சொன்னாங்க, அவங்களுடைய உஸ்தான்னு சொல்லி அபூ தாவூத் ரஹிமஹுல்லா இருக்காங்க இல்லையா, அவங்களிருந்து தான் அந்த கிதாப்லேயே இருக்கும் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ளது. இந்த இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த சனதை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், என்கிட்டருந்து ஆரம்பித்து எனக்கு சொல்லி கொடுத்த அவங்கள்ட்ட இருந்து எங்கே வரைக்கும் போவோம்? இமாம் அபூ தாவூத் வரைக்கும் போவோம். அங்கேருந்து எங்கே போவோம்?
நபிசுல்லா அலிஸ்வல்லாம் அவங்க வரைக்கும் போகும். அப்போது இந்த சமூகம் பாருங்கள், நபிசுல்லா அலிஸ்வல்லாம் அவங்களுடைய ஒரு வார்த்தையை எவ்வளோ முக்கியத்துவத்தோடு கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க. இதனாலேயே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சனது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே சில மதரசாக்களுக்கு மாணவர்கள் தேடி போவாங்க சனது வாங்கிறதுக்காக. இந்த சனதுனா என்னென்னா, நம்மளிருந்து நபிசுல்லா அலிஸ்வல்லாம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சங்கிலி தொடர் தான். எனக்கே 2 சங்கிலி தொடர் இருக்குது. எனக்கு ஒன்று இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா வரைக்கும் உள்ள சங்கிலி தொடர் இருக்குது. எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுட்டேருந்து இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா அவங்க வரைக்கும் போனது. இன்னொன்று சமீபத்தில் கிடச்சிச்சு, இமாம் அபுதாவுத் ரஹிமஹுல்லா அவங்க வரைக்கும் நமக்கு அந்த ஒரு சங்கிலி தொடர் கிடச்சிச்சு. அப்போ எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இல்மினுடைய முக்கியத்துவம் அவ்வளோ தூரம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த இல்மு இல்லைன்னு சொன்னால் மனிதனெல்லாம் மிருகமாக போயிடுவான் இல்லையா. அப்போ இல்மு அப்படின்னு சொல்கிறதே என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் இல்மு. இல்முன்னு சொன்னால் நம்ம நினச்சிடக்கூடாது மதரசால போய் ஓதி அரபிலாம் ஓதி கற்றுக்கிட்டு வர்றது தான் இல்மு. அப்படி கிடையாது. மார்க்க விஷயங்களை எந்த அளவிற்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே போகிறாரோ அந்த அளவிற்கு அவர் ஆலிம் தானே. அதனுடைய துவக்க புள்ளி என்ன அப்படிங்கிறதுலாம் சென்ற வாரத்திலேயே அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஆக இல்மு என்பது இவ்வளவு தூரம் கட்டிக்காக்கப்படுவதற்கே காரணம் என்னன்னு சொன்னால், குரானிலும் ஹதீஸிலும் சகாபாக்களுடைய கூற்றுகளிலும் இமாம்களுடைய வார்த்தைகளிலும் இந்த கல்வி எவ்வளவு உயர்ந்ததாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதுதான் இந்த இல்மு பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இல்மினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை கற்பதற்கும் பிறருக்கு கற்பிப்பதற்கும் உண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வா ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். حبيب الله رسول الله إمام المرسلين